கோப்பை 2025 தொடருக்கான இந்திய அணியை ஆகஸ்ட் மாதம் 3வது வாரத்தில் பிசிசிஐ அறிவிக்கும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. அதன்படி ஆகஸ்ட் 19ஆம் தேதி இந்திய அணி பட்டியலை தலைமை தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகார்கர் வெளியிட்டார். அணி பட்டியல் வெளியானது பற்றி பேசிய இந்திய அணி முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் எக்ஸ் பேட்டர் வீரரை தேர்வு செய்யாதது பெரிய தவறு என கூறினார். அதில் என்னை கேட்டால் ஆசிய கோப்பை 2025 தொடருக்கு முகமது சிராஜை சேர்த்திருக்க வேண்டும். பவர் பிளேவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த கூடியவரை பவுலராக இருக்கிறார். இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் 5 போட்டிகளிலும் விளையாடியதால் ஓய்வுக்காக அவரை நீக்கி உள்ளனர். பும்ராவும் தான் அதிக வேலைபளு காரணமாக அவதிப்பட்டார். ஆனால் அவருக்கு ஆசிய கோப்பை அணியில் இடம் வழங்கப்பட்டுள்ளது. சிராஜால் ஒரு வாரத்தில் மீண்டும் முழு பிட்னஸை எட்ட முடியும். அந்த அளவிற்கு வலிமையான வீரர். ஸ்ரேயஸ் ஐயரை சேர்க்காதது குறித்து பேசிய ஹர்பஜன் சிங் நிச்சயம் ஸ்ரேயஸ் ஐயரை சேர்ப்பார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. ஐபிஎல்லில் நல்ல ஃபார்மில் இருந்தார். பஞ்சாப் கிங்ஸ் அணியை ஃபைனல் வரை அழைத்து சென்றார். அவர் பெயர் அணி பட்டியலில் இல்லை என்ற விஷயம் தெரிந்ததும் அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒருவேளை ஏதாவது ஒரு பேட்டர் காயம் காரணமாக விலகினால் மாற்றாக ஸ்ரேயஸ் ஐயரை சேர்க்க வாய்ப்புள்ளது என கூறினார். ஐபிஎல் 18வது சீசனில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு கேப்டனாக செயல்பட்ட ஸ்ரேயஸ் ஐயர் அணியை சிறப்பாக வழிநடத்தி ஃபைனல் வரை அழைத்து சென்றார்.